டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் அகெயின் ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டாக இருந்தாலும் அது வந்து நிறைய பேரோட லைஃப்பை கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. ஐபிஎலுக்கு அப்புறம் மோஸ்ட் வியூடாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது டொமஸ்டிக் இது பொறுத்த வரைக்கும். கிரிக்கெட்டாக ஆடணும், அவ்வளோதான். நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்காக விளையாடணும்னா கண்டிப்பாக இன்னும் ஜாஸ்தி கொடுக்கும் இந்த கேம். நான் எந்த டீமை கேப்டன் பண்ணாலும் என்னோட ஒன்லி திங் வந்து டீம் தான். கிரிக்கெட் ஆக்சுவலாக பார்த்தா இதெல்லாம் மணிலேருந்து லைஃப்லேருந்து எல்லாமே கிரிக்கெட் கொடுத்துருக்கு. 34 இயர்ஸில் நான் வந்து வேறு ஏதாவது பண்ணி நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன்னு தெரியுது. செல்ஃபிஷாக ஆடி நான் கொஞ்சம் ஆடிக்கிறேன், எனக்காக நான் வந்து இது பண்ணிட்டு வந்துக்கிறேன்ற இதில் இருந்தோன்னா டெஃபினட்டாக நான் இவ்வளோ வருஷம் ஆடி இருக்கவே மாட்டேன். அண்டர் 19, 22 அந்த டைம் தாண்டி வரும்போது ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 வருஷம் கன்சிஸ்டண்டாக ஹையஸ்ட் ரன் கெட்டராக இருந்தேன். பட் ஸ்டில் தமிழ்நாடு டீமுக்குள்ள பிரேக் இன் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டுச்சு. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டார்ஸும் இருந்தாங்க. அபினவ் முகுந்த், முரளி விஜய், தினேஷ் கார்த்திக், பத்ரிநாத், எல் பாலாஜி, அஸ்வின். ஸோ இவங்க எல்லாரும் அண்ட் ஆர் பிரசன்னா வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர் தமிழ்நாடுல. பட் அவரும் அவரோட சில இன்னிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சாலிட் செட்டப் இருக்கும் போது அதை நான் பிரேக் பண்ணி வரணும்னா நான் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆல்ரெடி டீமில் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருப்பாங்க. ஆல்ரெடி இப்போ தேவைன்னா விஜய்னா ஆஃப் ஸ்பின் போடுவார், பத்ரினா ஆஃப் ஸ்பின் போடுவார். சரி, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணாதான் நம்ம தமிழ்நாடு டீமுக்குள்ள பிரேக் இன் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த வருஷம் ஐ திங்க் 21-22 இயர்ஸில் ஓட ஆரம்பித்தேன். சும்மா ஓடி வந்து. பட் இவென்ச்சுவலி ஒரு லைஃப் டிஃபைனிங் டெசிஷன் ஆயிடுச்சு அது எடுத்தது. இப்போ விஜய் சாரே சையத் முஸ்தாக் அலி வின் பண்ணதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு அந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்து தமிழ்நாடு கேப்டன் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ரிஷிகேஷ் கணித்கர் அண்ட் எல் பாலாஜி, ராம்ஜி சார், துளசி, அவினாஷ் இவங்க தான் சப்போர்ட் ஸ்டாஃப். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் எப்போ கேப்டன் பண்ணாலும் நான் எந்த டீமை கேப்டன் பண்ணாலும் என்னோட ஒன்லி திங் வந்து டீம் தான். நான் கேப்டனே பண்ணேன்னா கூட என்னோட ஃபர்ஸ்ட் திங் வந்து டீமா எப்படி விளையாடுறது. ஏன்னா இட் இஸ் அ டீம் ஸ்போர்ட். ஓகே, நம்ம உள்ள போய் தனியாக எல்லாம் பண்ணி ஜெயிக்கிறது அதுல இருந்தா கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டீமா ஆடும்போது தான் வந்து நம்மளால டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியும். இண்டிவிஜுவலா பண்ணும்போது மேட்சஸ் ஜெயிக்கலாம், பட் டோர்னமெண்ட் ஜெயிக்க டீமா ஆனாதான். ஸோ அந்த வருஷம் வந்து 2016-17 ஆக்சுவலா வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் டீம்ல வந்து அந்த வருஷம் நிறைய பேர் இருந்தாங்க. ஃப்ரம் வாஷி, ஜக்கி, சாய் கிஷோர், ஐ திங்க் கௌஷிக் காந்தி அந்த வருஷம் தான் ஆடினா ஃபர்ஸ்ட், கங்கா ஸ்ரீதர் ராஜு, முகமது, அஸ்வின் கிருஷ்ண். அந்த ஃபுல் டீமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நியூ டீம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாங்க எல்லாம் செம்ம டீமா சேர்ந்து ஆடும்போது வந்துட்டு ஆப்வியஸா தினேஷ்னா ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயரு. பட் அது தவிர மீதி எல்லா யங்ஸ்டர்ஸும் இருக்கும்போது ஒரு ரன் எங்களுக்கு அகைன்ஸ்டா யாராவது அடிக்கணும்னா அவங்க வந்து உயிரை கொடுத்து அடிக்கணும். அந்த மாதிரி தான் இருந்தோம் ஃபீல்டில். ஸோ ஃபீல்டிங்னால தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2016-17 இயர் வந்து வின் பண்ணோம். சையத் முஸ்தாக் அலி வந்து ஜெயிக்கும் போது கூட என்னோட ஒன்லி அந்த வருஷம் கோவிட் இயர் வேற. ஆக்சுவலா அதோட இது வந்து என்னன்னா பபுள் லைஃப் வேறையா. ஸோ அதனால வந்து கரெக்டா அந்த பபுளோட 5th டே வந்து 4th டேவோ எனக்கு வந்து குழந்தை பிறந்தது இங்க. ஸோ என்னால வர முடியல. நான் இங்க வந்திருந்தேன்னா திரும்ப நான் அங்க போயிட்டு அந்த 5 days குவாரண்டைன் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது தவிர வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் மகாராஷ்டிரா, லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப், இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம்ஸ். வின் பண்ணாதான் நாங்க வந்து குவாலிஃபை ஆகும். ஸோ அதனால வந்து லக்கிலி வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும், ஒய்ஃபு, அவங்க வீட்டில் எல்லாரும் வந்து சொன்னது வந்து இல்லை மேட்ச் ஆடிட்டு வா, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. ஸோ நான் வந்து அந்த சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி எடுத்துன்னு தான் நான் வீட்டுக்கே போனேன். ஆக்சுவலாக அந்த என் பையனை பார்க்க போகும்போதே வந்து அந்த ஒரு வின்னிங் இதோட தான் போனேன். ஸோ அது ஒரு செம ஸ்பெஷல் ஃபீலு. பட் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த 2016-17 சீசனுக்கு முன்னாடி ராமன் சார் அண்ட் விபி சார் 2 பேருமே வந்துட்டு பயங்கர பெரிய இம்பாக்ட். ஏன்னா நாங்கள் மொயினுதலா போயிருந்தோம் 2000 என்னோட டெபு சீசன் 2012-13. அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து நாங்கள் ஒரு மேட்ச் டெல்லிக்கு அகெயின்ஸ்டா ஃபைனல்ஸ் ஆடிட்டு இருப்போம். அண்ட் டெல்லிக்கு வந்து கௌதம் கம்பீர், இஷாந்த் சர்மா, லைக் அவங்களோட டாப் பிளேஸ் எல்லாம் ஆடி இருந்தாங்க. ஸோ நாங்கள் லீட் விட்டுருவோம். பட் அதுக்கப்புறம் அந்த 40 overs ஃபார்மேட்ல வந்து வின் பண்ணி டோர்னமெண்ட் ஜெயிச்சிடும். ஸோ அந்த டைம்ல அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து உங்களோட நெக்ஸ்ட் மீல் வந்து கிரிக்கெட் நாளன்னு இருந்துச்சுன்னா நீங்களாம் உள்ள போய் உயிரை கொடுப்பீங்க டீமுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு கவலை கிடையாது, அப்புறம் தோத்தாலும் பிரச்சனை கிடையாது, பட் நீங்க உயிரை கொடுப்பீங்க உள்ள போயிட்டு. பட் அந்த ஆக்சுவலா அந்த ஒரு கோட்டில் பயங்கர ஒரு ஸ்ட்ராங் கோட்டுன்னு நான் ஃபீல் பண்ணேன். எவ்ரி டைம் கிரிக்கெட் நமக்கு நிறைய கொடுக்குது. கிரிக்கெட் ஆக்சுவலாக பார்த்தா லிட்டரலாக மணிலேருந்து லைஃப்லேருந்து எல்லாமே கிரிக்கெட் கொடுத்துருக்கு. 34 இயர்ஸ்ல நான் வந்து வேறு ஏதாவது பண்ணி நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன்னு தெரியாது. ஸோ கிரிக்கெட் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் நான் எவ்ரி டைம் நான் உள்ளே போகும்போது என்னோட 100% கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். அண்ட் அதேமாதிரி ராமன் சாரும் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். ஏன்னா ராமன் சார் வந்து ஃபேஸ் லிட்டரலாக தமிழ்நாடு டீம்லேருந்து நான் வந்து
வெளியில போற சிச்சுவேஷன். நல்லா பண்ணலலாம் கிடையாது, நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் ஐ வாஸ் அபவுட் டு பி ட்ராப் ஃப்ரம் தமிழ்நாடு ரஞ்சி சைட். அப்போ அவர் தான் நான் பேக் பண்ணி, உன் கேம் என்னவோ அந்த கேம் ஆடு, கவலையப்படாத. ஸோ அது ஆக்சுவலா வந்து அதுதான் என்னோட இந்த பிரேக் சீசன். பட் அதுக்கப்புறம் வந்து ஜிடிக்கு வந்து ஒரு அந்த 2023 இயர் செம்ம இயர். இப்போ லாஸ்ட் இயருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் பேட்டிங் பொசிஷன்ஸ்ல விளையாடி இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஐம் நாட் சமன் ஹூ கிரிப்ஸ் அபவுட் என்னடா எனக்கு இப்படி கிடைக்கல சான்ஸ், இப்படி கிடைக்கல, கிடைச்ச இடத்த எப்படி பெஸ்ட்டாக பண்ணும், அவ்வளோதான். இப்போ வந்து நிறைய பேரால அது வந்து பார்க்க கூட முடியாது, அது பார்க்கவும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் எவ்வளோ ரன் அடிச்சிருக்கான், என்ன பண்ணிருக்கான், அவ்வளோதான். பட் எந்த சிச்சுவேஷன் ஆடி இருக்கும், டீமுக்கு அங்கே என்ன வேணும், டீமுக்கு யாராவது பண்றாங்களா, எண்ட் ஆஃப் த டே அதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் டீமுக்கு பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பண்ணி சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஐ வில் டேக் இட். பட் நான் இப்போ செல்ஃபிஷாக ஆடி நான் கொஞ்சம் ஆடிக்கிறேன், எனக்காக நான் வந்து இது பண்ணிட்டு வந்துக்கிறேன்ற இதில் இருந்தோன்னா டெஃபினட்டாக நான் இவ்வளோ வருஷம் ஆடி இருக்கவே மாட்டேன். ஸோ டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் அகெயின் ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டாக இருந்தாலும் அது வந்து நிறைய பேரோட லைஃப்பை கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. நட்ராஜனா இருக்கட்டும், இல்லைனா வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ஜெகதீஷன், சாய் கிஷோர், இவங்க எவ்வளோதான் நம்ம என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து சைட் முஸ்தாக் அலி போய் ஆடுறோம் அப்படின்னா 4-5 மேட்ச் தான். அந்த 4-5 மேட்ச்ல உங்களுக்கு வந்து அந்த 3 இன்னிங்ஸ் நீங்கள் அடிச்சே ஆகணும். அது இல்லைன்னா உங்களை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை. பட் இப்போ இந்த டிஎன்பிஎல்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, வேர்ல்டு வைட் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐபிஎலுக்கு அப்புறம் மோஸ்ட் வியூடா கூட இருக்க சான்ஸ் இருக்கு டொமஸ்டிக் இது பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நிறைய பேர் வந்து அவங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ், நிறைய பேர் வந்து லிவிங்கே இதில் தான். ஸோ அதனால வந்து அதோட ஒரு பெட்டர் திங் இருக்க முடியாது. கிரிக்கெட் வந்து அகெயின் இவ்வளோ கொடுத்துருக்கு எல்லாருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் எல்லாரும் கிரேட்ஃபுல்லாக இருந்து கிரிக்கெட்டாக ஆடணும், அவ்வளோதான். அது தவிர வேற எதுவும் பண்ணாம கிரிக்கெட்டா விளையாடி அவங்க எல்லாரும் நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்காக விளையாடணும்னா கண்டிப்பா இன்னும் ஜாஸ்தி கொடுக்கும் இந்த கேம். ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் கத்துக்கிட்டது இந்த டொமஸ்டிக் சீசனை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான். இப்போ ஏன்னா வந்து இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறனால, இப்போ டிஎன்பிஎல் இருக்கு, டொமஸ்டிக் கேம்ஸ் இருக்கு, இப்போ சில பேர் ஐபிஎல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இன்னிங்ஸ், ஒரு ஃபிளேர் இன்னிங்ஸ் வச்சு நான் வந்து பயங்கரம்டான்ற ஒரு இதை தாண்டி கன்சிஸ்டண்டா பண்ணினே இருக்கும். ஏன்னா கிரிக்கெட் இஸ் லைக் தட். நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க அந்த கேம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கிரிக்கெட் வில் கிவ் பேக் டு யூ. அவ்வளோதான். அது எப்படி கொடுக்கும்லாம் தெரியாது. கிரிக்கெட் வந்து இந்தியா ஆடினா தான் சக்ஸஸ்ஃபுல்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக நானே ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் அவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு இந்தியா ஆடாமல் இருந்திருக்காங்க. ஸோ தட் டசன்ட் மீன் அவங்க கிரிக்கெட்டே நல்லா பண்ணலன்னு கிடையாது. ஸோ இட் இஸ் அபவுட் ஹவ் யூ பிளே யுவர் கிரிக்கெட். உங்க கிரிக்கெட்டை 100% ஹார்ட்லேருந்து விளையாடினா போதும். மற்றபடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. கிரிக்கெட்டாக விளையாடுங்க, 100% கொடுங்க எவ்ரி டைம் ஆடுங்க. ஸோ நான் இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் நம்ம எவ்ரி டைம் கோச்சஸ், ஃபேமிலி எல்லாரையும் நிறையா தேங்க் பண்ணியிருப்போம். பட் எனக்கு பர்சனலாக வந்து நான் வந்து என்னோட ட்ரெயினர்ஸ், என்னோட ஃபிசியோஸ், என்னோட மேசுவர்ஸ், என்னோட இப்போ இந்த கிரவுண்ட்ஸ்மென் மார்க்கஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்களும் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். ஏன்னா அந்த சின்ன விஷயம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு நான் அச்சீவ் பண்ணது பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த தேங்க் மட்டும் தான் என்னால் இங்கே பண்ண முடியும். பட் நான் நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக வாட் எவர் ஐ கேன் ஐ வில் டு இட்.